வெல்கம் டு பிஸி ஏரியா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இதுதான். எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து என்னோட டேபிளோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். என் டேபிள்ஸ்ல நான் என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கேன், என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்ன யூஸ் பண்றேன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஸ்னோலாக்ஸ் இதை வந்து ஆரிகாமி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு ஸ்னோலாக்ஸ் கூட பண்ணியிருக்கேன். பாருங்க, எதுவும் உந்துச்சு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என் சேனலை என் டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆரிகாமிஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேக் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, நான் தான் செஞ்சேன். அப்புறம் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இதுதான் லைட் அச்சுட்டானா ஆக்சுவலாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ப்ராப்பர் கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா இருக்கா ப்ராப்பர் கிளிப்ஸ். நெக்ஸ்ட் என் பர்த்டேக்காக என் ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட் இது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரோலிங் கிட் வச்சுருக்கேன். நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், எனக்கு யூஸ் பண்ண மனசே வராது, அப்படியே வச்சுப்பேன். ஏன்னா இதுக்குள்ளே என்ன பார்த்தீங்களா, இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அது இதில் எந்த டிசைன் வேணுமோ, பிடிஎஸ் டிசைன் BT21, அது வந்து இந்த இங்கில் வந்து டிப் பண்ணி நம்ம டிசைன்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய மார்க்கர்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாட்டில் மார்க்கர்ஸ், இதெல்லாம் பழைய டைப், பழைய மாடல் அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் த பாய் வித்தவுட் ஒன் ஹேண்ட், நோ வித்தவுட் 2 ஹேண்ட், கை இல்லாமல் மனுஷன் அப்படின்னு கை செஞ்சேன் நான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆரிகாமி பார்த்து செஞ்சேன். இது வந்து கையில் இருக்க விரல், ஃப்ரூட்ஸு எல்லாம் டைரக்ஷன் எல்லாம் திரும்புகிற மாதிரி பாதிலே வெறுப்பாயிடுச்சு. கையை இல்லை, வெறுப்பானனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் கை இதுதான். வெறுப்பானனால ஏதோ மாதிரி செஞ்சு மாட்டி விட்டேன். அது கூட சரியாக நிற்க மாட்டேங்குது ஆரம்பித்தேன். இந்த தம்பி உன் கையை உன் மடியிலே வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இங்கே இப்போ ஒரு பாட்டிலில் கிளிட்டர் இருக்குது. இதுவும் என் ஃப்ரெண்ட் பர்த்டே தந்தது. இது இந்த ஸ்னோலாக்ஸ், இது வந்து கோல்டன் பெயிண்ட், எப்பயோ வெளியேற்றம் போல் அங்கே வச்சுட்டேன். டேப், காலியான டேப் மிஷின் பார்த்து கொள்ளுங்கள். அப்புறம் பஞ்ச் தெரியும் இல்லையா, அது அமுக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்புறம் லாலிபப் எரேசர் பார்த்தீங்களா, ஒன்று என் தங்கச்சிக்கு தந்துட்டேன். அப்புறம் இது என்ன பாக்ஸ் சொல்லுங்கள், லேசர் லைட் பாக்ஸ். அதுக்குள்ளே என்ன இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு குப்பையாக இருங்க. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, 2 வெத்து டேப் இருக்குது, ஒன்றும் பேப்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு கலர் ஆயில் பேஸ்ட், ஒரு வெத்து கலர், அது யூஸ் பண்ண மாட்டேன், அதை பின்னாடியே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சிசர் வச்சுருப்பேன், 3 வச்சுருப்பேன். என் தங்கச்சி அடிக்கடி கடை வாங்கி தொலைச்சி விட்டோம். அப்புறம் ப்ரெஷஸ், அப்புறம் ஒயிட்னர் கிடையாது, ஒயிட் பென், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர், க்ளூ பென், எல்லா பென்னுமே வச்சுருப்பேன். பாருங்கள், மேக்னெட் பென், க்ளூ பென், ஒயிட் பென், பென் 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 பென். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கர், இது என்னது மார்க்கர். நெக்ஸ்ட் என்கிட்ட நிறைய பென்சிலாம் இருக்கு. இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். ரீஃபில் காலி ஆயிடுச்சுன்னா இதில் போட்டு விட்ருவேன், அழகாக இருக்கிறதுக்கு. இன்னொரு சிசர் என் தங்கச்சி கடை வாங்கிடுச்சு, அதுவே தேடி கொண்டு வந்து தந்துருக்குது வீடியோக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டியூப் பெயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வெத்து கிரையான்ஸ் வச்சுருக்கேன், மார்க்கர்ஸ் வச்சுருக்கேன். இங்கே தான் சூப்பரான ஆயில் பேஸ்டர்ஸ் வச்சுருக்கேன். இந்த பிராண்ட் தான் சூப்பராக இருக்கும், இந்த பிராண்ட் இல்லை, கேம்லின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது டிங் 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 மேக்னெட் பென். இது மேக்னெட் பென். இங்கே பார்த்தீங்கன்னா இது எடுத்து எழுதலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பின்னாடி கேப் மாதிரி மூடி வைக்கணும். ஆனால் என்னாச்சுன்னா இந்த ரீஃபில் இன்னும் 3-4 மேக்னெட் இருக்கணும், இவ்வளோ பெருசு. நான் எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சிட்டேன். ஸோ வேறு வழி இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 24 ஷேட்ஸில் ஒரு சூப்பரான ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீ அப்படியே இரு. அப்புறம் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 இல்லை 48 ஷேட்ஸில் கலர் பென்சில் வச்சுருக்கேன். 48 ஷேட்ஸ்னால் 48 ஷேட்ஸ் இல்லை, நான் ஃபேப்ரிக் கேஸ்டலோட கலர் பென்சில்ஸ் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால 2வது வாட்டியும் அதையே வாங்கினேன். நான் இட்ஸ் அ குப்பா பேஸ்கெட். ஒரே மாதிரி 2 பென்னு உள்ள செஞ்சு வச்சுருக்கேன்ல,
அது நம்மளோட பழைய யூடியூப் சேனலில் போடுறதுக்காக செஞ்சு வீடியோவும் போட்டேன். பட் தட் இஸ் அன் எரர். த சேனல் வாஸ் க்ளோஸ்டு, சாரி டெலீட். அதனால ஒரு எரர் மூலமாக அந்த சேனல் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதை பார்க்குற யாராச்சும் இதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நான் அதை பார்த்தேன் அப்படி போட்டுவிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி மாட்டல் நம்ம வீடியோவில் அப்கமிங் ஷார்ட்ஸுக்கு ஏதாச்சும் கிராஃப்ட் போடலான்னு வச்சுருக்கேன். இன்ன பாட்டில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேப்பர் ஸ்டம்ப்ஸ், பிக்மெண்ட் பென்ஸ் அதெல்லாம் என்னோட பாக்ஸில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு மேஜிக் போட போகிறேன். ஆப்ராக்கா டூப்ராக்கா டூ. பார்த்தீங்களா வந்துச்சு. இதில் வந்து இது எங்கேருந்து எடுத்தேன் நான் ஏன் காமிக்கலாம், கீழே அவ்வளோ குப்பையாக இருக்குது இடம். க்ளூ போட்டுக்கலாம். அப்புறம் இதுதான் வந்து மைக்ரோஸ்கோப், என் தங்கச்சி ப்ராஜெக்ட். தெரியுதா ஏதாச்சும்? இன்னும் தெரிகிறது. அப்புறம் ஐஸ்கிரீம் பாட்டில் வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு ஆச்சரியமே பாருங்க. ஃபுல்லாக கொத்தா போக்கேமான் காட்சி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஒரு கேஸ்குள்ளேயும் ஒரு வெரைட்டியாக பிரித்து வச்சு ஒரு ஃபுல்லாக கார்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். என்னோட கார்ட்ஸ் இப்போ இவ்வளோ இருக்கு. என்னோட கார்ட்ஸ் கலெக்ஷன் பற்றியெல்லாம் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இன்னொரு மந்திரம் போட்டால் இது போயிடும். ஜூஜு போ. திஸ் இஸ் மை வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட், எ லைன் ஃபாலோவர் ரோபோட். எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதுக்காக எனக்கு ஸ்கூலில் ப்ரைஸ்லாம் தந்தாங்கன்னா நம்புவீங்களா? அந்த ப்ரைஸ் இங்கே வரட்டும் பாருங்க. இதுதான் அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக எங்கள் கிளாஸ்லேயே நான் தான் நல்லா வேணும். சிச்சி ஸ்கூல்லேயே. இது வந்து ஆக்சுவலாக லைன் ஃபாலோவர் ரோபோட். இது ஆன் பண்ணலாம். இங்கே வந்து நான் சென்சார்ஸ் வச்சுருக்கேன். இங்கே நோட் பண்ணுவீங்க. என் கை வச்சா இங்கே லைட் எரியுது, அங்கே பச்சை லைட் எரியும். ஆக்சுவலாக இப்போ இதில் சென்சார் பட்டா இது சுற்றணும் தான்டா, ஏன்டா சுற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பேட்ரி காலி ஆயிடுச்சு. அதோட அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட வேறு பேட்ரி இல்லை. அப்புறம் கீழே வந்து ஒரு A4 ஷீட் பண்டில் வச்சுருக்கேன். அப்புறம் நான் கஷ்டப்பட்டு உக்காந்து இதெல்லாம் பண்ணுற இடம் இதுதான். இப்போ நான் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை தரையில் போட்டுட்டேன். ஆனால் நம்ம ஊர் டிவிலாம் 4 அடி அடித்தா தான் ஓடுன்ற மாதிரி இதுவும் இப்போ ஓடுது பார்த்தீங்களா. அப்போ கூட அந்த பக்கம்டா பாரு வேலை செய்யல, கீழ் கற்றுக்குவாங்க. கோ சிங் சிங் சிங். இது வேஸ்ட்டு கார்டு 3. இங்கே சைடில் ஒரு பேஸ்கெட் சொறி வச்சுருக்கேன்ல, அதுக்குள்ளே தான் இருக்கும் பாருங்க. இது குப்பை. அடிக்கடி இதுக்குள்ளே சொறி விட்றது குப்பை தொட்டியில் எடுத்துன்னு போய் போட சோம்பேறி தானே பட்டுது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட டேபிள். இதில் இருக்க எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த போக்கேமான் கார்ட்ஸோட வீடியோ ஃபுல்லாக வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், பை.